ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, மிளகாய் வெத்தல், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தேங்காய், கொஞ்சமாக உப்பு. ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். மிளகாய் வெத்தல் 2 மிளகாய் வெத்தல் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை சேர்த்துடலாம். இப்போ இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம வேகமாக செஞ்சிடலாம் இந்த பேச்சுலர்ஸ்லாம். அதனால இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் அவரைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அவரைக்காய் இதில் சேர்த்துடலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவரைக்காய் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து காரம், ஏன்னா வெறும் மிளகாய் வத்தல் தான் நான் சேர்க்குறேன், காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கலை. ஆனால் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே இதை வந்து இந்த பொரியல் வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்துல இந்த பொரியல் செஞ்சிடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த அவரைக்காயிலேயே வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நான் அதை எப்படின்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். என்ன இந்த அவரைக்காயிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக பொரியல் எல்லாமே நம்ம செய்யலாம். இது ஒரு சிம்பிளான ஒரு பொரியல். ஒரு பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய, டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பொரியல். அதுதான் நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அந்த நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க. என் சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இதுவும் மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் ட்ரெஸ் ஏதாவது வேணும், வேறு ஏதாவது மாதிரி ட்ரெஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், எவ்வளோ கமெண்ட்ஸில் அந்த இது வருதோ நான் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா இதை அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டே இருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். இந்த தண்ணி சேர்த்த அப்புறம் அடுப்பை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசில் வச்சுட்டு இதை செய்யுங்க. கரெக்டாக இருக்கு இப்போது. ஏன்னா முதல்ல வந்து நம்ம செய்யும் போது கடுகு உளுத்தம்பருப்புலாம் போடும் போது அடுப்பை மீடியம் சைஸ்லேயே தான் வச்சு நம்ம வைக்கணும். பெருசாக வைக்கக்கூடாது, ஏன்னா தீஞ்சிரும். அதனால் அப்போ மீடியம் சைஸ்லேயே வச்சு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா அடுப்பை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். இப்போ நல்லா அதை அப்படியே ஃபுல்லாக அதை நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ இந்த அவரைக்காய் நல்லா ஃபுல்லாக எல்லாம் தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை கலரி விட்டோம்னா ஒரு அருமையான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் தான் தேங்காய் சேர்த்துட்டு உடனே அதை அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பவுலில் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது நல்லா இதை கலரிட்டு இதை அப்படியே அடுப்பு அணைச்சிட வேண்டியது தான். இப்போ ஒரு சிம்பிளான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதே அவரைக்காயில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷும் செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். அவரைக்காய் பொடி மாசு, அவரைக்காயில் கூட்டு, எல்லாமே நிறைய விதமான வெரைட்டிஸ் எல்லாமே செய்யலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.